ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாம்பழம் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் நம்ம செஞ்சு சாப்பிட்டே ஆகணும். அது நல்லா சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டான இனிப்பான மாம்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டம்ளரு நான் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நம்ம 3 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும், சீனி சேர்க்க வேணாம். இதில் உள்ள இனிப்பே போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நிறையா நம்ம இதுக்கே சுவை ஊட்டுறதுக்கு நல்லா அந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா சூப்பராக சுவையாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து பால் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். நல்லா அடித்தா தான் இது திக்னஸ் ஆகும், நல்லா மில்க் ஷேக் பதத்துக்கு வரும். இப்போ இதுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இது நல்லா ஃபில்லிங்காக காலை நேரத்தில் சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும். நம்ம இதில் ஐஸ் க்யூப் சேர்க்குறோம். ஐஸ் க்யூப் சேர்த்து திரும்பியும் மறுபடியும் இன்னொரு தடவை அடித்து நம்ம கிளாஸில் ஊற்றினா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி இதை குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேங்கோ பாட்டிலில் உள்ளதெல்லாம் மேங்கோவை வாங்கி ஜூஸ் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் குடிக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு குடிங்க. இது வந்து நம்மளுக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் கம்மியான ரேட்டில் நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சூப்பரான சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.